பாண்டாக்கள், விண்வெளி ஆய்வுகள். மேலோட்டமாக பார்த்தால் இவை இரண்டும் முற்றிலும் தொடர்பற்றவையாக தோன்றலாம். ஆனால் ஆசியாவிலேயே மிக வலுவான உத்திசார் கூட்டணிகளில் ஒன்றான சீனா பாகிஸ்தான் இடையிலான ஆழத்தையும் பரிமாணங்களையும் அறிந்து கொள்வதில் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. முதலில் பாண்டாக்களில் இருந்து தொடங்கலாம். நீங்கள் நினைப்பது போல மூங்கில் காட்டில் உலாவும் பாண்டாக்கள் குறித்து அல்ல, பாண்டா பாண்டுகள், அதாவது பாண்டா பத்திரங்கள் குறித்து பேச போகிறோம். Islamic Republic of Pakistan is proud to be the first panda bond issuer from South Asia. இந்த பாண்டா பத்திரங்கள் என்றால் என்ன? உலக நாடுகள் எப்போதும் வெளிநாட்டு நாணயங்களில்தான் கடன் பெறுகிறது. பொதுவாக அவை அமெரிக்க டாலர்களாக இருக்கும். தங்களின் முக்கிய செலவுகளை சமாளிக்க டாலர்களே பயன்படுத்தப்படுகின்றன. கடன் பெறும் ஒரு வழி அரசு பத்திரங்களை வெளியிடுவது, அதாவது அரசு முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை கடனாக வாங்கி அதனை வட்டியுடன் திருப்பி தருவதாக உறுதியளிக்கும். தற்போது பல நிறுவனங்களும் அரசுகளும் சீன முதலீட்டாளர்களிடமிருந்து சீனாவின் நாணயமான ரென்மின்பி, அதாவது யுவானில் பத்திரங்களை வெளியிடுகின்றன. இப்படி சீன நாணயத்தில் வெளியிடப்படும் பத்திரங்கள் தான் பாண்டா பத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாகிஸ்தான் தற்போது சிறிய அளவில் இதனை தொடங்குகிறது. முதற்கட்டமாக இந்திய மதிப்பில் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்கள் வெளியிடுகிறது. இது அடுத்த கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ள 9600 கோடி ரூபாய் திட்டத்தின் முதல் படியாகும். ஆனால் சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் கடன்கள், வர்த்தக வருவாய் அல்லது வெளிநாடுகளில் இருந்து வரும் பண பரிமாற்றங்களுடன் ஒப்பிடும்போது இந்த $250 மில்லியன் உண்மையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அரசு அல்லது தனியார் வழிகளில் கிடைக்கும் மற்ற வெளிநாட்டு நிதி ஆதாரங்களுடன் ஒப்பிடும்போது $250 மில்லியன் என்பது பெரிய தொகை அல்ல. ஆனால் அதே நேரத்தில் பல்வேறு நிதி வழிகளை உருவாக்கி தனது நிதி ஆதாரங்களை விரிவுபடுத்த பாகிஸ்தான் மேற்கொள்ளும் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும். நீர் மேலாண்மை, சமூக உட்கட்டமைப்பு, கல்வி உள்ளிட்டவற்றுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டங்களுக்கு நிதியுதவி செய்வதை கடந்து இந்த முதல் பத்திரம் வேறு ஒரு முக்கிய நோக்கத்தையும் கொண்டுள்ளது. இது சீன முதலீட்டாளர்களிடம் இருந்து நிதியுதவி பெறுவதற்கான முயற்சி மட்டுமல்ல, சீன சந்தையுடன் பாகிஸ்தான் தன்னை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் உள்ளது. இப்போது இரண்டாவது விஷயத்திற்கு வருவோம். அதுதான் விண்வெளி. கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தான் தயாரித்த கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஒன்றை சீனா விண்வெளி பாதைக்கு அனுப்பியது. பாகிஸ்தானை பொறுத்தவரை இது கௌரவத்தை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, இதன் மூலம் கிடைக்கப் போகும் வாய்ப்புகள் குறித்ததும் கூட. பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் குறைத்து மதிப்பிட முடியாது. பொருளாதார ரீதியாக சிரமங்களை எதிர்கொண்டு வரும் நாடு அந்த சவால்களை சரி செய்து மீண்டெழ முயற்சிக்கிறது. தற்போது திடீரென விண்வெளித்துறையிலும் தனது தடத்தை பதித்துள்ளது. 2025 மட்டும் வெள்ளத்தால் கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. 2022 2.9 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டது. செயற்கைக்கோள் தரவுகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் நகர திட்டமிடலை மேம்படுத்த இது உதவும் என பாகிஸ்தான் நம்புகிறது. ஆனால் அது ஒரு சாத்தியமான பலன் மட்டுமே. பாகிஸ்தானை சேர்ந்த 2 விண்வெளி வீரர்கள் சீன விண்வெளி வீரர்களுடன் இணைந்து பயிற்சி பெற்று வருகின்றனர். அவர்களில் ஒருவர் பேலோட் ஸ்பெஷலிஸ்ட் எனப்படும் சிறப்பு பணி நிபுணராக சீனாவின் விண்வெளி நிலையத்திற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளி துறையிலான ஒத்துழைப்பு இன்னும் சாத்தியக்கூறுகள் சார்ந்ததாகவே இருக்கும் நிலையில் சீனா பாகிஸ்தான் பொருளாதார உறவுகளுக்கான மிகப்பெரிய சோதனை பூமிக்கு மிக அருகிலேயே உள்ளது. இதனை அறிய இரு நாடுகளின் உறவில் முக்கிய தூணாக விளங்கும் CPEC, அதாவது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை உற்று நோக்க வேண்டும். இது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பல லட்சம் கோடி மதிப்பிலான முதன்மை திட்டமாகும். ஒரு தசாப்தத்திற்கு பிறகு இந்த திட்டம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துள்ளதா? CPEC-யின் கீழ் தொழில்துறை ஒத்துழைப்பு ஏற்பட்டு சீன தொழிற்சாலைகள் பாகிஸ்தானுக்கு மாற்றப்பட்டு ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என பாகிஸ்தான் எதிர்பார்த்தது. பாகிஸ்தான் உற்பத்தி மையமாகும் என கருதப்பட்டது. ஆனால் இதுவரை அது நடைமுறைக்கு வரவில்லை. CPEC தொடங்கப்படுவதற்கு முன் பாகிஸ்தான் கடுமையான மின்சார தட்டுப்பாட்டை எதிர்கொண்டது. ஆனால் ஒரு தசாப்தத்திற்குள் நிறுவப்பட்ட மின் உற்பத்தி திறன் சுமார் 23,500 மெகாவாட்டிலிருந்து 46,500 மெகாவாட்டாக இரட்டிப்பானது. தற்போது பாகிஸ்தான் உபரி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு வெற்றிதான் என்றாலும் இதில் ஒரு சிக்கல் உள்ளது. மின்சாரத்தின் விலை அதிகரித்துள்ளது. அவர்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களில் டேக் ஆர் பே, அதாவது எடுத்துக்கொள் அல்லது பணம் செலுத்து என்ற விதிமுறை இருந்தது. எனவே பாகிஸ்தான் ஆற்றலை பயன்படுத்தினாலும் இல்லை என்றாலும் சீன முதலீட்டாளர்களுக்கு பணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது பாகிஸ்தானுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கி நிதி சுமையாக மாறியுள்ளது. ஆற்றல் துறை பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் தற்போதைய வர்த்தக நிலைதான் என்ன?
சீனா பாகிஸ்தானின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது. ஜூலை 2025 மற்றும் ஜனவரி 2026க்கு இடைப்பட்ட காலத்தில் இந்திய மதிப்பில் சீனா சுமார் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்தது. மறுபுறம் பாகிஸ்தான் சீனாவிற்கு 14,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மட்டுமே ஏற்றுமதி செய்தது. இதனை சற்று வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், சீனா பாகிஸ்தானிடமிருந்து இறக்குமதி செய்வதை விட பாகிஸ்தான் சீனாவிலிருந்து 9 மடங்கு அதிகமாக இறக்குமதி செய்கிறது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பொருளாதார உறவு ஆழமானது, பல பரிமாணங்களை கொண்டது என்பதில் சந்தேகமில்லை. சாலைகள், மின் நிலையங்கள் முதல் பாண்டா பத்திரங்கள் மற்றும் விண்வெளி ஒத்துழைப்பு வரை இந்த உறவு விரிவடைந்துள்ளது. ஆனால் இதில் ஒரு முக்கிய பாடம் புகட்டப்பட்டு வருகிறது. இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், இந்த விவகாரம் முன்வைக்கப்படும் விதத்தில் உள்ளது. ஏனெனில் அரசியல்வாதிகள் திட்டங்களை சிறப்பாக சித்தரித்து காட்ட விரும்புகிறார்கள். களத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாத போது கூட அதனை மிகைப்படுத்தி கூறுவார்கள். கடந்த 75 ஆண்டுகளில் சீனா பாகிஸ்தான் உறவு அனைத்து துறைகளிலும் விரிவடைந்துள்ளது. இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு பொருளாதார மற்றும் உத்திசார் நன்மைகள் கிடைத்துள்ளன. அதே நேரத்தில் முதலீடு, நிதி மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காக சீனாவை பாகிஸ்தான் அதிகமாக சார்ந்திருக்கும் நிலையும் உருவாகியுள்ளது.